5ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். என் இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த அஞ்சலி செலுத்துகின்றோம். அது ஏன் என்றால், பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு இரட்சித்தீர். சிலுவையை சுமந்து செல்ல இறைமகன் இயேசு சக்தியில்லா நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார். ஏன்பா, கடைசி வரைக்கும் இவன் சிலுவையை சுமந்து வருவானா? இவனை சிலுவையில் அறைந்து கொள்வது தானே நமக்கு வெற்றி. இப்பொழுதே சோர்ந்து போகிறானே. என்ன செய்வது? அதோ அங்கே ஒருத்தன் வருகிறான், அவனை பிடியுங்கள். ஏய், இங்க வா. இவன் சிலுவை சுமக்க இவனுக்கு உதவி செய். இயேசுவே, என் தேவனே, குற்றமற்ற உம்மை குற்றவாளியாக்கி, பாவமற்ற உம்மை பாவியாக்கி, மாசற்ற உம்மை மாசு உள்ளவராக்கி அநீத தீர்ப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறார்களே. எந்த குற்றமும் செய்யாத ஒரு புண்ணியவான் நீர் உம்முடைய சிலுவையை சுமப்பதற்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வைத்தவன் சாமி, உண்மையிலேயே நான் கொடுத்து வைத்தவன். சீமோனே, உலகம் முடியும் வரை உன் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும். என் சகோதரனே, உன்னை சுற்றிப்பார். எத்தனையோ பேர் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு தாங்க முடியாத சுமைகளை தோளிலும் இதயத்திலும் தாங்கி நடந்து கொண்டிருக்கின்றார்கள். சிலர் கண்ணிலை நீரதற்கு, காலமெல்லாம் அழுவதற்கு என்று அழுது கொண்டிருக்கின்றார்கள். சிலர் சிரிக்கவும் முடியாமல் அழவும் முடியாமல் பாதி சிரித்து பாதி அழுது கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் சீமோன் எனக்கு உதவி செய்கின்றார். துன்புறும் தோழர்களின் அருகில் இருக்க வேண்டுமாய் உங்களை நான் இன்று அழைக்கின்றேன். இதைதான் என் தந்தையும் விரும்புகின்றார். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரம். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமேன்.